ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போது ஐ கட்ட போகிறோம். ஐ எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். கையில் தைக்கிறது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு த்ரெட்டை 4ஆக நான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ எடுத்துகிட்டு அந்த 4 பீஸையும் ஒன்றா சேர்த்து ஊசியில் கோத்துக்கலாம். ஊசியில் கோத்துட்டு நான் அது 2 பீஸையும் ஒன்றா சேர்த்து முடி போடலை. ஒரு பக்கம் ஒரு பக்கம் நூலை விட்டுட்டு ஒரு பக்கம் மட்டும் நூல் எடுத்து நாட் போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக நிறைய சிக்காகாது, இழுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். அதுக்காக தான் இது. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போது ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம த்ரெட்டை ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போது ப்ளவுஸை 2ஆக மடிச்சுக்கலாம். ஐ கட்டுற பக்கம் 2ஆக மடிச்சுட்டு சென்டரில் ஒரு பாயிண்ட்டு, மேலே ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் கீழே ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? அந்த அந்த ஐ கட்டுற பக்கமாக ஃபோல்டு பண்ணிக்கணும். 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டராக ஒரு பாயிண்ட்டு, மேலே ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் கீழே. இப்போது சென்டரையும் மேலே இருக்க பீஸையும் ஒன்றா வச்சு நடுவில் ஒரு பாயிண்ட்டு, அதே மாதிரி கீழே இருக்கிற பாயிண்ட்டும் நடுவில் இருக்க பாயிண்ட்டையும் ஒன்றா வச்சுட்டு அங்கே மீதி இருக்க ஒரு இடத்துல அங்கே ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 5 பாயிண்ட் வரும். இப்போது ஊசி கீழ்ப்பக்கமாக நம்ம குத்தி மேல் பக்கம் எடுக்கணும். ஐ கட்டும் போது கீழ்ப்பக்கமாக குத்தி, ஆனால் 4 லேயராக இருக்குது த்ரெட்டு. ஓகேவா? இப்போ நாட் போட்டுட்டு மேலேருந்து மேல் பக்கம் ஊசி வச்சு இப்படி உங்கள் பக்கமாக எடுக்கணும். அது மாதிரி ஒரு 2 டைம்ஸ் போட்டுப்போங்க. ஓகேவா? போட்டுட்டு ஊசியோட பேக் சைடை அப்படியே உள்ளே விட்டு த்ரெட்டை மேலே இழுக்கணும். அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் விட்டுட்டு அந்த ரவுண்டு உள்ளே இந்த த்ரெட்டை உள்ளே இழுக்கணும். நல்லா கவனித்து பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியாகவே கட்டலாம். பிகினருக்கு இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம எல்லாம் மிஷின்லேயும் தைக்கிறோம். அதே மாதிரி கையில் எப்படி தைக்கணுன்றதையும் நம்ம கற்றுக்கணும். ஓகேவா? டெய்லர்னால் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி பொறுமையாக ஒரு நாட்டாக கிட்ட நாட் மாதிரி வரும். நாட் மாதிரி ஒன்றா கிட்ட போட்டுட்டு லாஸ்ட்டாக த்ரெட் ஊசியை ரிவர்ஸில் குத்தி எடுத்துகிட்டு அதை நூலை கட் பண்ணிக்கலாம். ஓகே? இப்போது அதே மாதிரி இன்னொரு இதையும் போடுவோம். இன்னொரு ஐயும் போடலாம். அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஒன்றா உங்களுக்கு வரும். உள்ளே குத்தி மேலே எடுத்துகிட்டு மேல் பக்கத்துலேருந்து உங்கள் பக்கமாக எடுக்கணும். மேல் பக்கம் குத்தி மேல் பக்கமாகவே குத்தி அப்படியே உள்ளே விட்டு மேல் பக்கமாகவே எடுத்துகிட்டு அதே மாதிரி இன்னொரு 2 வாட்டி போடுங்க. ஊசியை மேல் பக்கமாகவே குத்தி ஒரு டாட் மாதிரி, சின்ன டாட் மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த த்ரெட்டுக்குள்ளே இந்த ஊசியை விட்டு எடுக்கணும். நம்ம துணிக்குள்ளே விடக்கூடாது. அந்த டாட்டாக இருக்குல்ல, ஸ்ட்ரைட்டாக இருக்க த்ரெட்லேயே இது ப்ரௌன் கலர் துணி, அதனால் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஓகேவா? அப்படியே பொறுமையாக ஒரு நாட்டாக போட்டுட்டு கிட்டையாக ஒரு நாட்டாக போட்டுட்டு வரணும். அப்படியே ஒரு நாட்டாக போட்டிங்கன்னா அழகாக வந்துடும். ஓகே? அவ்வளோதான். இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் போடலாம். வாங்க.